ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு பண்ணலான்றதுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தலுங்க, இதான் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே புளியை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊறினுச்சுன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம கரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் சும்மா வார்ம் வாட்டரில் ரொம்ப சூடாக இல்லாமல் வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சிக்கலாம். தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இப்போ சின்ன வெங்காயத்தில் நல்லா உரித்து எடுத்தாச்சு. அதே மாதிரி பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். தக்காளியை மட்டும் மிக்சியில் அரைச்சிட்டு குழம்பு தாளிக்க ரெடி பண்ணலாம். தக்காளி ஒரு சின்ன தக்காளி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி இப்போ தாளிச்சிடலாம். பார்த்திங்கன்னா புளி தண்ணி மட்டும் ரெடி பண்ணியாச்சு. புளி தண்ணி மட்டும் நல்லா கரைச்சிட்டோம்னா குழம்பு தாளிக்க வேண்டியது தான். சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் கொத்தரங்காய் வத்தல்னா இல்லை கத்திரிக்காயில் இருக்கும் இல்லையா, அந்த வத்தல், மாங்காய் வத்தல் இதெல்லாம் போட்டு பண்ணலாம். எனக்கு சுண்டக்காய் தான் இருக்குதுன்னு அதனால அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி கரைச்சிக்கிறேன். இப்போ புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டேங்க. ஒரு 2 தடவை 3 தடவை கரைச்சிட்டேன். திரும்பவும் தாளிச்சிட்டு நம்ம அடுப்பில் சேர்ப்போம் இல்லையா, குழம்புல சேர்ப்போம்ல, அப்போ ஒரு தடவை வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா எதுவுமே டஸ்ட் இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டேன். இதுவுமே ஒரு இதில் திரும்ப நம்ம என்ன சொல்கிறது, வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும் போது தாளிச்சிட்டு கொட்டும் போது கையில் அப்படியே ஒரு தடவை வடிகட்டிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிடுறேன் நான். இந்த வத்த குழம்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்குங்க. அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க, துவையல் வச்சு சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இதை வந்து நல்லா குட்டி உருளைக்கிழங்குலையே அது வேக வச்சுட்டு தோல் உரித்து லைட்டாக கொஞ்சமாக மிளகா உப்பு போட்டு வறுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க அந்த காரக்குழம்போட. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் நிறைய போடாமல் கொஞ்சமாக மிளகா பொடி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இதான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வடகம் சேர்த்துப்பாங்க சில பேர், இல்லைனா வெந்தயம், ஜீரகம், கடுகு அப்படி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இவங்க 3 பேரையும் தாங்க சேர்க்க போகிறேன். கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், இவங்க தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போடாதீங்க. கொஞ்சமாக வெந்தயம், அதே மாதிரி கடுகு, அதே அளவு கொஞ்சமாக ஜீரகம். என்னோடய குழம்பு பொடியிலே பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்துருக்கேன். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள், என்னுடைய சேனலில் இருக்குது. அந்த குழம்பு பொடி போட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே சாம்பார், காரக்குழம்புக்கு, நான் வெஜிடேரியன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அந்த பொடி டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமாவது. ஸோ இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வத்தல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, என்ன வத்தல் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நான் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன், டக்குனு இதையும் சேர்த்துடலாம். சுண்டக்காய் வத்தல் தான் ஒரு தடவை சும்மா தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சண்டையை பார்த்திங்கன்னா டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதனால் சும்மா அலசிட்டு வச்சுருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், கலர் மாறட்டும். லைட்டாக கலர் மாறிடுச்சு. நான் இந்த வத்தலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா நானும் இப்படி பண்ணுவேன். பார்த்திங்கன்னா வத்தல் நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதை கூட சேர்த்துப்பேன். இல்லைன்னா இதில் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வதக்கும்போது சேர்த்து வதக்கிக்கலாம். ஒவ்வொரு டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி செய்கிறமோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம தண்ணியில் ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து பண்ணிங்கன்னா அதுவும் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வத்த குழம்பு செய்யும்போது ரொம்ப பார்த்து செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் உப்பு வந்து நல்லா ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வத்தல்லே இருக்குது பார்த்திங்களா. இப்போ நான் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு புளி தண்ணியும் சேர்த்துடலாம். உப்பு மட்டும் பார்த்து சேருங்க, ஏன்னா அப்படியே உப்பு ஜாஸ்தி ஆகிடும். வத்தல்லே நிறைய இருக்கும். அதனால் கடைசியாக எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். நார்மலாக நம்ம குழம்புல போடுற மாதிரி சேர்க்காதீங்க. வத்த குழம்புலாம் செய்யும்போது உப்பு ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடணும், இல்லைன்னா கரிப்பாயிடும் குழம்பு. நான் ரொம்பவே கம்மியாக தான் சேர்க்குறேங்க. பாதி உப்பு தான் சேர்க்குறேன், பாதிக்கும் கம்மியாக தான் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அது வதங்கட்டும். ஒரே நிமிஷம் தான். வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் இப்போ புளி தண்ணி சேர்த்துறேன். சேர்த்துட்டு நான் சொன்னேன் இல்லையா குழம்பு பொடி, அது உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ சேர்த்துக்கோங்க.
நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும் காரம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்க்க போகிறேங்க. 1 2 காரம் உங்களுக்கு எப்படியுமே சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சேர்த்துட்டேன் நான். எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த தூள் நிஜமாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற மாதிரியே இதில் என்னோட இடத்துல குழம்பு பொடின்னு இருக்குது. நல்லா மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த குழம்புத்தூள் பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வெஜிடேரியனுக்கும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி வெஜிடேரியனுக்கும் நல்லாயிருக்கும். காமனாக நீங்கள் எல்லாத்துக்கும் போடலாம், எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் வறுத்து அரைச்சி செஞ்சுருப்பேன். மிளகாவும் தனியாக மட்டும் காய வச்சுட்டு அப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வறுத்துட்டு செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழம்பு, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது என்ன சேர்க்கணும்னு சேர்த்துக்கோங்க. இப்போ காரமோ இல்லை உப்போ சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். நல்லா கொதித்து வரணும். உங்களுக்கு திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமான்றது பார்த்துக்கோங்க குழம்பு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா குக்கரில் ஒரு விசில் வேக விட்டு எடுத்துருக்கேங்க. ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், அதுவே நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா பாருங்க. அதை தோலை உரிச்சிட்டு நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்றதை காட்டுறேன். இப்போ உருளைக்கிழங்கு தோல்லாம் உரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கு மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அதை பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். வத்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துலலாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பொடி தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மாதிரி இங்கே பாருங்கள், திக்காக எப்படி இருக்குது பார்த்திங்களா, டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. பட் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பசங்களுக்காக இருந்தால் நீங்கள் நெய் போட்டு கொடுக்கலாம். இந்த குழம்பு ஊற்றி நெய் போட்டு கொடுக்கலாம். சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுக்கு வந்து சைட் டிஷ் உருளைக்கிழங்கு பண்ணிடலாம் வாங்க. மேலே பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. இப்போ கரெக்டான இதில் இருக்குது. நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுதுங்க. அதுக்கு இந்த கார குழம்பும் உருளைக்கிழங்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நான் வெஜிடேரியன் இருந்தால் முட்டை வேக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறேன். பசங்களுக்கு வந்து முட்டை பாயில் பண்ண போகிறேங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சால்ட்டு கொஞ்சமாக, ஏன்னா கல் உப்பு வந்து கரைய சம்டைம்ஸ் லேட் ஆகுது. காரமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுங்க, நிறைய போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காரம் கம்மியாக போட்டிங்கன்னா தான் இப்படி இருக்கும், இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். லைட்டாக போட்டுட்டு மஞ்சள் பொடி உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ இதை வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வாயு பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், சொல்ல மறந்துட்டேங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதிலே உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கிறிஸ்பி ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த வத்த குழம்போட சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ சிம்பிளாக பாருங்கள். வெறும் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஜஸ்ட் அப்படியே தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். எல்லாருமே பண்ணுறது தான், இருந்தாலும் இந்த காரக்குழம்போட சில பேர் சாப்பிடுவாங்கன்னு தெரியல, அதுக்காக சொன்னேன். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணாலும் இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எனக்கு இப்போ இது கரெக்டாக இருக்குது, நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். பாருங்கள் நல்லா கலர்லாம் செவந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இரும்பு கடாயில் தாங்க வறுத்துருக்கேன், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். சால்ட்டு உப்பு எல்லாமே, சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சில பேர் பூண்டு தட்டி போட்டு நான் கூட செய்வேன் ஒரு டைம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கெலாம் பண்ணுன்னா பூண்டு வந்து லேசாக ஒரு தட்டி அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை ப்ளைனாக வேணும், இப்போ அது வத்த குழம்பு இல்லை, அதுக்கு சாப்பிட்றதுக்கு ப்ளைனாக சும்மா லைட்டாக ஒரு காரமாக சாப்பிட்றதுக்கும் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். எப்படி இருக்குல்லையா, திருப்பி போட்டுக்கலாம் வேணால். நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது, ஷாப்பிங் வீடியோஸ் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. வத்த குழம்பு முட்டை வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, சுட சுட சாதம்,
எல்லாம் ரெடி ஆகிடுச்சு லஞ்சு சூப்பராக. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.